نك من المصلين ولم نك نطعم المسكين وكنا نخوض مع الخاضعين وكنا نكذب بيوم الدين حتى أتانا اليقين فما تنفعهم شفاعة الشافعين. صدق الله العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. قال رسول الله صلى الله عليه وسلم: اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار 7 مرات أو كما قال عليه الصلاة والسلام. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அளவில்லாத கருணையின் காரணமாக 22ஆம் நாள் தராவீஹை நாம் நிறைவு செய்து அமர்ந்திருக்கின்றோம். முன்பே நாம் சொன்னது போன்று இந்த நாட்கள் என்பது மறுமையினுடைய சிந்தனையை செலுத்தக்கூடிய நாட்கள். முழுக்க முழுக்க மறுமையை பற்றி நாம் யோசித்து பார்க்கக்கூடிய நாட்கள். குறிப்பாக சொர்க்கத்தையும் நரகத்தையும் பற்றி நாம் அதிகமாக சிந்திக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த 10 நாட்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகவாசிகளிடத்தில் பேசுவதை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். சில மனிதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சக்ர் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் அல்லாஹ் போட்டு விடுவான். சக்ர் என்கின்ற நரகத்தில் அந்த மனிதர்களை அல்லாஹ் நுழையச் செய்வான். சக்ர் என்கின்ற நரகத்தில் அந்த மனிதர்களுக்கு கடுமையான வேதனைகள் கொடுக்கப்படும். வேதனையில் அந்த மனிதன் துடித்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில், வேதனையில் அந்த மனிதன் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்பான் மா ஸலககும் ஃபீ ஸக்ர். அடியார்களே, நரகவாசிகளே, இந்த சக்கருடைய நரகத்திற்கு நீங்கள் எதற்காக வந்தீர்கள்? இந்த சக்கருடைய நரகத்தில் உங்களை எது தள்ளிவிட்டது? இந்த சக்கருடைய நரகத்திற்கு வரக்கூடிய என்ன பாவத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் கேட்கும் போது அந்த நரகவாசிகள் சொல்வார்கள்: அருமையானவர்களே, ரமலானில் தொழுகையை கையில் எடுத்தவர்களே, ரமலானில் மாத்திரம் தொழக்கூடியவர்களே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ரமலானில் மாத்திரம் அனைத்து தொழுகைகளையும் மேற்கொள்ளக்கூடிய பெண்களே, நன்றாக உங்கள் சிந்தனையில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகவாசிகள் சொல்வார்கள்: காலூ லம் நகு மினல் முஸல்லீன். யா அல்லாஹ், யா அல்லாஹ், உலகத்திலே நாங்கள் தொழுகை இல்லாமல் இருந்ததின் காரணமாக, தொழுகையை நிறைவேற்றாமல் போனதின் குற்றத்தின் காரணமாக, தொழுகையின் மீது அலட்சியம் செய்த காரணமாக இந்த சக்கருடைய நரகத்திலே நாங்கள் விழுந்து விட்டோம். யா அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானில் தொழுகின்றோம், தஹஜ்ஜத் தொழுகின்றோம், கியாமுல் லைல் தொழுகின்றோம், தராவீஹ் தொழுகின்றோம், தஸ்பீஹ் தொழுகின்றோம். ரமலானுக்கு பின்பு நமது நிலை என்ன? ரமலானுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படியை நாம் அமைக்கின்றோம்? ரமலானுக்கு பின்பு இதே ஈமானினுடைய வலிமையில், இதே ஆர்வத்தோடு ஐநேர தொழுகையை கடைபிடிப்பவர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை கொஞ்சம் யோசிக்கணும். அந்த நரகவாசிகள் சொல்வார்கள்: லம் நகு மினல் முஸல்லீன். நாங்கள் தொழுகை இல்லாமல் போனதினால் இந்த நரகத்தில் வந்தோம். முதல் காரணம் தொழுகையை விட்டோம். இரண்டாவது சொல்வார்கள்: வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன். யா அல்லாஹ், யா அல்லாஹ், உலகத்திலே ஏழ்மையில் வாழ்ந்தவர்கள், உலகத்திலே சிரமத்தில் வாழ்ந்தவர்களுக்கு நாங்கள் உணவளிக்காமல் போனதின் காரணமாக, தர்மம் செய்யாமல் போனதின் காரணமாக இந்த நரகத்திலே நாங்கள் தள்ளப்பட்டோம். இரண்டாவது காரணத்தை அந்த நரகவாசிகள் சொல்வார்கள். மூன்றாவது சொல்வார்கள், ரொம்ப கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். வகுன்னா நஹூது மஅல் காயிதீன்.
கணித்திற்குரியவர்களே, கணித்திற்குரியவர்களே, இந்த நரகவாசிகள் சொல்வார்கள், யா அல்லாஹ், நாங்கள் ஆகிவிட்டோம், நாங்கள் இருந்து விட்டோம், நஹூது மஅல் காயிலீன், வீணான விளையாட்டுகளில் ஈடுபடுபவர்களோடு, வீண் செயல்களிலே ஈடுபடுபவர்களோடு, ஹராமான செயல் செய்பவர்களோடு நாங்கள் இருந்து விட்டோம். அந்த மூணாவது காரணத்தினால் இந்த சக்கரிலே நாங்கள் தள்ளப்பட்டோம். வீணான காரியம் செய்யவில்லை, வீணான காரியத்தில் ஈடுபடவில்லை, வீணான காரியம் செய்தவர்கள் உடன் நாங்கள் இருந்தோம். மஅல் காயிலீன், அவங்க கூட தான் நாங்க இருந்தோம். யா அல்லாஹ், அதுக்காக இந்த சக்கரில் நாங்கள் தள்ளப்பட்டோம். அவர்கள் சொல்வார்கள், ஐந்தாவது காரணத்தை சொல்வார்கள், வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன், யா அல்லாஹ், இப்படி ஒரு மறுமை இருக்கும் என்பதை நாங்கள் பொய்ப்பித்தவர்களாகவே வாழ்ந்தோம். அப்படியெல்லாம் மறுமையில் அல்லாஹ் நம்மளை கேட்க மாட்டான், மறுமையில் நம்மளை எழுப்ப மாட்டான், மறு வாழ்க்கை ஒன்று இல்லை என்றே நாங்கள் இந்த உலகத்திலே எங்கள் மனம் போன போக்கிலே, எங்கள் சிந்தனை போன போக்கிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருந்தோம். எதுவரை தெரியுமா? ஹத்தா தானல் யகீன், எங்களுக்கு மௌத்து வரக்கூடிய நேரம் வரையிலும் நாங்கள் அப்படியே தான் இருந்தோம். யா அல்லாஹ், இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க சகோதரர்களே, நிறைய பேர் இருக்கிறாங்க சகோதரர்களே. எவ்வளவு சொன்னாலும், எவ்வளவு பயான்கள் கேட்டாலும், எத்தனை தடவை தனிப்பட்ட முறையில் சொன்னாலும் கூட நாங்கள் திருந்தவே மாட்டோம் என்கின்ற முடிவில் இருக்கின்றார்கள். எதுவரை? ஹத்தா அதானல் யகீன், உறுதியான நிச்சயிக்கப்பட்ட மரணம் அவர்களை வந்து அடையும் வரை சொல்வார்கள், நாங்க தொழல, நாங்கள் தர்மம் செய்யலை, வீணானவர்களோடு இருந்தோம், இந்த மறுமை நாளை நாங்கள் பொய்ப்பித்தோம், மௌத்து வரையிலும் நாங்கள் பாவத்திலே வாழ்ந்தோம் என்று சொல்லிவிட்டு அந்த நரகவாசிகள் அவர்களுடைய வலப்புறமும் இடப்புறமும் தங்களுக்கு முன்பும் பின்பும் மேலும் கீழுமாக சுத்தி சுத்தி தேடுவார்கள். தங்களுக்கு யாராவது சிபாரிசு செய்து, தங்களுக்கு யாராவது பரிந்துரை செய்து தாங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து சென்று விடமாட்டார்களா என்று தவிப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், அவர்களுக்கு யார் என்ன பரிந்துரை செய்தாலும் அல்லாஹ் அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். வேறு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், சைதா ஜாஅத்திஸ் ஸாஹா யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹ், சகோதரனுக்காக, உடன் பிறந்தவனுக்காக உலகத்தில் ஓடினாயே, அந்த சகோதரன் எங்கே இந்த மறுமையில்? உனது பாவத்தை பார்த்து அவன் மறுமையில் விரண்டு ஓடுவான். உன் தாய் தந்தையர்கள் உன் பாவத்தை பார்த்து விரண்டு ஓடுவார்கள். நண்பன் நண்பன் என்று உலகத்திலே புகழாரம் சூட்டினாயே, நண்பனுக்காக எதையும் செய்ய தயாரானாயே, எங்கே உன் நண்பன்? அந்த நாளிலே யாரும் உனக்கு பரிந்துரை செய்ய முடியாது. உன்னுடைய நல்ல அமல் மாத்திரம், நீ செய்த நல்ல காரியங்கள் மட்டும்தான் உனக்கு அல்லாஹ்விடத்திலே சாட்சியாகவும் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யக்கூடியதாகவும் இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே. ரமலான்ல நம்ம எப்படி இப்படி இருக்கிறோமோ இதே போன்று ரமலானுக்கு பின்பும் நாம் இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில மனிதர்கள் எல்லாம் சொர்க்கமே போகமாட்டாங்கன்னு ஒரு பெரிய பட்டியல் போட்டாங்க. ஏறத்தாழ ஒரு 16 பேர் அந்த பட்டியலுக்குள்ளே வருவாங்க. 16 கேரக்டர்ஸ், 16 குணம் கொண்ட மனிதர்கள் சொர்க்கத்துக்குள்ளே நுழையவே முடியாது. அதில் முதன்மையாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள், மன் கால ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மினல் கிப்ர், யாருடைய மனதிலே கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவன் லா யதுகுலுல் ஜன்னத, அவன் சொர்க்கத்திற்குள் நுழையவே முடியாது. நான் யார்? நான் தொழுகையாளி என்கின்ற பெருமை,
நான் குர்ஆனை ஓதிவிட்டேன் என்கின்ற பெருமை, என்னிடத்தில் சொந்த வீடு இருக்கிறது என்கின்ற பெருமை, நான் எல்லாரை விட எல்லாத்திலும் உயர்ந்தவன் என்கின்ற பெருமை, நான் பாவமற்றவன் என்கின்ற பெருமையிலே வாழ்ந்து கொண்டிருப்பான். அவன் மனதிற்குள் பெருமை குடியேறி இருக்குமே. இந்த பெருமை குடியேறி இருக்கக்கூடியவன் அவன் சொர்க்கத்திற்குள் நுழையவே மாட்டான். இந்த ரமலானுடைய மாதத்தில், இந்த இறுதி நாட்களில் நமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய பெருமைகளை நாம் சுத்தம் செய்துவிட வேண்டும். பெருமையற்றவனாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். பெருமானார் இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், மன் தக்கப்பர வதல்லாஹ், யார் பெருமை அடிப்பாரோ அவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இழிவுபடுத்தி விடுவான். வமன் தவாலஅ ரஃபஅல்லாஹ், யார் தன்னை பணித்துக் கொள்கின்றாரோ, பணிவோடு வாழ்கின்றாரோ, ரஃபஅல்லாஹ், அல்லாஹ் அவரை உயர்த்தி விடுவான். இன்றைக்கு பெருமை அடிக்கக்கூடியவர்கள், இன்றைக்கு ஷைத்தான் நம்மளை கெடுத்துருவான். சகோதரர்களே, தொழுகிறப்பா நீ பாரு, உன் கூட இருந்தவனாம் தொடலை பத்தியா, நீ தொழுதுட்ட, நீ தொழுகையாளி ஆயிட்ட, உள்ள கொண்டு வந்துடுவான். பாரு, நோன்பு வைக்க பத்தியா, நீ உன் கூட எத்தனை பேர் பழகுறான், நோன்பு வச்சானா, ஒருத்தவன் நோன்பு வைக்கல, நீ யாரு, நோன்பு வச்சுட்ட, நீ நோம்பாளிப்பா, பத்தியா நீ தராவி தொழுதுட்ட என்றெல்லாம் அமல்களை கொண்டு ஷைத்தான் பெருமை ஏற்படுத்துவான். அப்படி ஒரு வேளை நம்ம மனசுல ஒரு பெருமை வந்துருச்சுன்னா நீ விளங்கிக்கணும், நம்ம அமலு முடிஞ்சு போச்சு. நம்ம அமல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கரித்து விட்டான். யாருடைய மனதில் எதை கொண்டு பெருமைப்படுகிறாரோ அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்லாமல் ஆக்கி விடுவான். அழகை கொண்டு பெருமைப்பட்டால் அழகை இல்லாமல் ஆக்குவான். அறிவை கொண்டு பெருமைப்பட்டால் அறிவை இல்லாமல் ஆக்குவான். நல்ல குடும்ப பாரம்பரியத்தை கொண்டு பெருமைப்பட்டால் அதை அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவான். எந்த மனிதன் எதை கொண்டு பெருமை அடிப்பானோ அதை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி விடுவான். இந்த ரமலான்ல, இந்த இறுதி நாட்கள்ல நம்ம நிறைய அமல் செய்கிறதுனால ஷைத்தான் பெருமையை நம்முடைய உள்ளத்திலே புகுத்துவதற்கான வழிகள் நிறைய இருக்கு சகோதரர்களே. எனவே என்ன செய்யக்கூடாது, எந்த நேரத்திலும் பெருமையை நம்ம கையாளவே கூடாது. இது அல்லாமல் நிறைய அப்படி ஒவ்வொருத்தவங்களா ரசூல்லா சொன்னாங்க, அதெல்லாம் அப்படி ஒவ்வொரு நாளாக நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். இது போக ரசூல்லா போய் ஒரு 7 நரகத்தை பார்த்தாங்க. அந்த 7 நரக வாசல்கள்லையும் சில வசனங்கள் எழுதப்பட்டுருந்துச்சு. முதல்ல ரசூல்லா ஜஹீம்ங்கிற நரகத்தை போய் பார்த்தாங்க, அதுக்கடுத்து ஜஹன்னமை போய் பார்த்தாங்க, அடுத்து ருத்தமாவை பார்த்தாங்க. இப்படி நிறைய நரகத்தை பார்த்தாங்க. அதை குறித்து இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு நாள் என்ன செய்வேன், சொல்லுவேன். இப்போ இந்த நரகத்தினுடைய விடுதலை பெறுவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்த அற்புதமான ஒரு வழிமுறை. முஸ்லிம் இப்னு ஹாரிசு தமீமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என்கிட்ட ரகசியமாக ஒரு விஷயத்தை சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ரகசியமா ஒரு விஷயத்தை சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க, அருமை தோழரே, இதன் ஸரஃப்த ஸலாத்தல் மக்ரிப, நீங்கள் மக்ரிபு தொழுகையை முடித்து விட்டால், நல்லா கவனிச்சுக்கணும், நீங்கள் மக்ரிபு தொழுகையை முடித்து விட்டால், ஃபகுல் அல்லாஹும்ம அஜ்ரினி மினன் நார் 7 மர்ராத்தின், நீங்க அல்லாஹும்ம அஜ்ரினி மினன் நார் என்று 7 முறை நீங்கள் சொல்லுங்கள். இன்னைக்கு இன்னிலேருந்து நம்ம ஓத ஆரம்பிக்கணும். மக்ரிப் தொழுகை முடிச்சதோடு என்ன செய்யணும், அல்லாஹும்ம அஜ்ரினி மினன் நார். ரொம்ப பெரிய வார்த்தை இல்லை, தினமும் நம்ம மக்ரிபில் இது 7 முறை நான் ஓதுறது உண்டு இல்லையா. அல்லாஹும்ம அஜ்ரினி மினன் நார் 7 மர்ராத், 7 முறை ஓதிக்கொள்ளுங்கள். ஓதினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்று இரவு நீ மரணித்து விட்டால், மக்ரிபு தொழுத அன்று இரவு நீ மரணித்து விட்டால், அந்த அல்லாஹும்ம அஜ்ரினி மினன் நார் என்கின்ற அந்த வார்த்தை உன்னை நரகத்திலிருந்து பாதுகாத்து விடும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ அற்புதமான விஷயம், எவ்வளோ சின்ன ஒரு அமல், சின்ன ஒரு வார்த்தை. 7 தடவை சொல்றதுக்கு 7 நொடிகள் கூட ஆகாது இல்லையா. அவ்வளோ ஒரு சொற்பமான நேரத்தில் நரகத்தினுடைய விடுதலை. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇன் ஸல்லைத ஸலாத்த சுப்ஹ, நீங்க சுபுஹு தொழுகையை முடித்து விட்டாலும் அதே போன்று அல்லாஹும்ம அஜ்ரினி மினன் நார் என்று 7 முறை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அப்படி ஓதினால் அன்று பகலில் நீ மரணித்து விட்டால், அன்றைய பகலிலே நீ மரணித்து விட்டால், அந்த அல்லாஹும்ம அஜ்ரினி மினன் நார் என்கின்ற வார்த்தை உன்னை நரகத்தை விட்டு பாதுகாக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ இது நரகத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு வழி, சொர்க்கத்துக்கு போறதுக்கான ரொம்ப லேசான ஒரு வழியை ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க.
சொர்க்கத்துக்கு போக விரும்புகிறீங்களா? அல்லாஹ் 8 சொர்க்கத்தை படைச்சிருக்கான் சகோதரர்களே. 8 சொர்க்கத்துக்கும் போகணும்னு விரும்புகிறீங்களா? 8 சொர்க்கத்தில் எந்த சொர்க்கத்துக்குனாலும் போகணும்னு விரும்புகிறீங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரொம்ப இலகுவா சொன்னாங்க, நீங்கள் வுது செய்து விட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, யார் இதை சொல்லிவிட்டாரோ அவருக்காக வேண்டி 8 சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. அவர் உதுகுலு மா ஷிஅத, அவர் எந்த வாசலில் போக வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த வாசல் வழியாக அவர் நுழையட்டும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எவ்வளோ இலகுவான விஷயம். ஒழுங்கு செஞ்சுட்டு என்ன செய்ய போகிறோம்? 2ஆம் கலிமா ஓத போகிறோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. சொர்க்கத்தினுடைய 8 வாசலும் அவருக்காக அல்லாஹ் திறக்கிறான். எந்த வாசல்ல போகன்னு நீ நினைக்கியோ அந்த வாசல்ல போன்ட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அப்போ இதெல்லாம் ரமலானுடைய மாதங்கள் மட்டுமல்லாமல் எல்லா நாட்களும் எல்லா நேரங்களும் நாம் கடைபிடிக்கக்கூடிய அமல்களாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நேற்றைய தினம் கியாமுல் லைல் வச்சுருந்தோம் 2 மணிக்கு. நிறைய சகோதரர்கள் கலந்துக்கிட்டீங்க. ஒரு 1.5 சப் 1.25 சப்பு கிட்ட ஆட்கள் இருந்தாங்க. பெண்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு தெரியல. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கும் கியாமுல் லைல் வந்து இருக்குது. இந்த 10 நாள் இறுதி 10 நாட்களில் இன்ஷா அல்லாஹ் இருக்குது. சரியாக 2 மணிக்கு தொடங்கப்பட்டு 3 அல்லது 3:15 முடிஞ்சிடும். இந்த கியாமுல் லைல நம்ம வந்து தஹஜ்ஜுடைய தொழுகையை தான் தொழ போகிறோம். தஹஜ்ஜத்தை ரொம்ப பொறுமையாக நிப்பாட்டி நிறைய குர்ஆனுடைய வசனங்களை ஓதி நம்ம என்ன செய்ய போகிறோம்? தொழ போகிறோம். ஏன்னா ரசூலுல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை பற்றி சொல்லும்போது கியாமிஹி லைலிஹி தத்தவ்வுஅன், அந்த ரமலானுடைய மாதத்தில் இரவுல ரொம்ப நேரம் நின்று என்ன செய்யுங்க? தொழுவுங்க அப்படின்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால் எல்லாரும் கலந்துக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுங்க. அதனால தான் சஹர் சாப்பாடுகள்லாம் ஊர்லேயே தயார் செய்யப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இரவு நேரங்களில் சீக்கிரமாக தூங்கி ஒரு 1:45 2 மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா ஒரு 2:15 இன்ஷா அல்லாஹ் எப்படி நம்ம தொழுகையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நேற்று கொஞ்சம் தாமதம், ஒரு 2:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் வரலை. ஆனால் பெண்கள்லாம் ரொம்ப அட்வான்ஸாக முன்னாடியே வந்து உட்காந்து அவங்க திக்ர்லாம் செஞ்சு முடித்து அவங்க துவாவெல்லாம் ஓதி முடித்து அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே தஹஜ்ஜத்தை என்ன செஞ்சோம்? ஸ்டார்ட் பண்ணோம், ஆரம்பித்தோம். அதனால் இன்றைக்கி எவ்வளோ சீக்கிரமாக இன்ஷா அல்லாஹ் வந்து கலந்து கொள்ள முடியுமோ கலந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானுடைய பொருட்டாலும் நாம் நோக்கக்கூடிய நோன்பின் பொருட்டாலும் நாம் தொழக்கூடிய தொழுகையின் பொருட்டாலும் நமது பாவங்களை மன்னித்து சொர்க்கத்துக்கு தகுதியான மனிதர்களாக வாழக்கூடிய நசீபினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக.